நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சோழிங்கநல்லூரில் இருக்க தேவராஜ் நகர் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து ஈசிஆர் கனெக்டிங் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். அங்கே தாங்க இது லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க பார்க்குக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சோழிங்கநல்லூரில் ஏகப்பட்ட பார்க் இருக்குதுங்க. அதில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்க்கு. சின்ன குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கான லொக்கேஷன் இருக்குது. நான் அதை காட்டுறேன். காலையில் வாக்கிங் போவாங்க. ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான உள்ள இடம் இது. மெயினாக வந்து சில்ட்ரன்ஸ் தான் வருவாங்க காலையில். இது இப்போ நம்ம நடந்து போகிற இடம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிற இடம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மழை கொஞ்சம் ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க சென்னையில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது. நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள் தெரியும். பாருங்கள் எவ்வளோ க்ரீனஸாக இருக்குது பாருங்கள். வாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போகலாம் வாங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி சோழிங்கநல்லூரில் வந்து நிறைய பார்க் இருக்குதுங்க. சின்ன சின்ன பார்க் இருக்குது, பெரிய பார்க் இருக்குது, சுற்றி நிறையா இருக்குதுங்க. அதில் ஒன் ஆஃப் த பார்க்கு தான் இது. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உள்ள ஒரு இடம். ஸோ இதுலேயும் வந்து நடப்பாக தான். நான் அந்த என்டையர் பார்க் ஃபுல்லாகவே நான் வந்து நடந்து காட்டுறேன். சுற்றி ஃபுல்லாக வெளியில் வீடு எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட் தான் ஃபுல்லாக. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து பசங்க வாலிபால் அந்த மாதிரி விளையாடுற பிளேஸு. அந்த ஹெவி ரெயினுங்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கவே. பாருங்கள். ஸோ இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம என்ட்ரானது வந்து ஒரு என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் பின்னாடி ஃப்ளாட்லாம் இருக்காங்க, அவங்க வர்றதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. பாருங்கள் தண்ணி எவ்வளோ இதாக இருக்குது, நிற்கிது பாருங்கள். ஸோ எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். இல்லை க்ரீனா இது பாருங்கள், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. இங்கே பாருங்கள், தம்பி ஒருத்தன் பயங்கரமாக வண்டி ஓட்டுறான். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற இடங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் மேலே ஏறி விளையாடுற இடம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து அந்த வார்ம் அப்லாம் பண்ணுற மாதிரி உள்ள இடம் இது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ சின்ன பசங்க நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ தண்ணி நிற்கிது, பட் இருந்தாலுமே வந்து பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அதிகமாக தண்ணி நிற்கலை, ஹெவி ரெயினுங்க அதுதாங்க. ஸோ இது பாருங்கள், உட்கார்றதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற இடம். எவ்வளோ க்ரீனஸாக இருக்குது பாருங்கள். வந்தீங்கன்னா ஃபுல் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் யார் வந்தாலும். பட் என்ன அப்படின்னா, மார்னிங் டைம்லையும் ஈவினிங் டைமில் மட்டும்தான் இங்கே பார்க் ஓப்பனாக இருக்கும். மற்ற நேரங்கள்லாம் வந்து இந்த பார்க் ஓப்பனாக இருக்காது. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்ற டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க் வந்து ஓப்பனில் இருக்காது.
ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் பார்க் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்துவாங்க. மற்ற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ ரிமைனிங் டைமில் வந்து ஏமாந்து போயிடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த பாப்பா வந்து எவ்வளோ அழகாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்கள். தம்பி வேறு சைக்கிள் ஓட்டுறான், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நேராக நம்மகிட்ட வந்துடுவானோ அப்படின்னு. பாருங்கள், குழந்தைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக. தண்ணி இருக்குங்க, அதனால தான் இல்லைன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ரெயின்ங்கிறதுனால தான் வந்து கம்மியாக ஆள் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த சர்க்கிள் விடுற இடம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளாக் இருக்குது. மெயினாக வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான இடங்க. தண்ணி எவ்வளோ இருக்குன்னா, ஸோ இதுலேருந்து தெரியும் எவ்வளோ ரெயின் பேஞ்சிக்கிட்டு இருக்குது சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டாப்பாக ஒரு 1 வீக்காகவே வந்து நான் ஸ்டாப்பாகவே வந்து ரெயின் பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஹெவி ரெயினுங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து ஒரு 7 o'clock அப்புறம் பெருசாக ரெயினிங் இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டில் வந்து செம்ம ரெயினுங்க, சரியான ரெயினாக இருந்துச்சு. ஒரு 1 வீக்காகவே இப்படியே தான் இருக்குது. ஃப்ளைட்டு போகுதுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து வாக்கிங் மாதிரி போகிறாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கும். ஸோ அவ்வளோ ரெயினுங்க. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே. ரொம்ப இதாவெலாம் இருக்காது, நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சைடில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அவங்க மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கிளியராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு வர தாராளமாக கூப்பிட்டு வரலாம். ஸோ இந்த ஹெவி ரெயினுங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. பாருங்கள், பொய்யா சிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த என்டையர் பார்க்கு வந்து சுற்றி காட்டிட்டாங்க. ஸோ இவ்வளோதான். அதாவது ரொம்ப பெருசாக இருக்காங்க, ரொம்ப சின்னதாக இருக்காது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துருக்கு வாக்கிங் மாதிரி போகிறதுக்கெலாம் ஆப்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.